வணக்கம். இப்போ இந்த வீடியோ ப்ரெசன்டேஷனில் நம்ம MCX காப்பர் மார்க்கெட்டில் இன்றைக்கி எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நேற்று மார்க்கெட்டில் என்ன நடந்து நேற்று எதிர்பார்த்தோன்றதை பார்ப்போம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது குட்வில் கமோடிட்டிஸோட சார்ட்டிங் டூல். நான் எப்போல்லாம் இந்த கம்ப்யூட்டர் கர்சரை ஒவ்வொரு கேண்டில் ஸ்டிக் மேலே வைக்கிறேன்னா அப்போ கீழே உங்களுக்கு டேட்டும் டைமும் தெரியும். நீங்கள் பார்த்துட்ருக்கிற இந்த வெள்ளை கலர் கேண்டில் ஸ்டிக் தான் நேற்று மார்க்கெட்டோடைய ப்ரைஸ் ஓப்பனிங். 405 பக்கமாக நேற்று காப்பர் மார்க்கெட் ஓப்பன் ஆகிருக்கு. எப்போவுமே நம்ம அனாலிசிஸ்க்கு இந்த ஸ்பைக்கு கேப்பில் ஓப்பன் ஆகிறதுனா ப்ரைஸ் ஓப்பனிங் எடுத்துக்கிறது கிடையாது. 10 மணிக்கு கண்ணில் பார்க்குற எல்டிபியை தான் ப்ரைஸ் ஓப்பனிங்னு நம்ம கணக்கில் எடுத்துக்கிறோம். அந்த அடிப்படையில் நேற்று என்ன எதிர்பார்த்தோன்னா இந்த 406 அப்படின்றது எவ்வளவு முக்கியமான ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோன் அப்படின்றத நம்ம வீக்லி அனாலிசிஸில் ரொம்ப தெளிவாக பார்த்துருந்தோம். இந்த 406 பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா மார்க்கெட் ஓரளவு மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் 406 ரொம்ப முக்கியமான ரெசிஸ்டன்ஸ். அது மட்டும் இல்லாமல் இந்த 402 எவ்வளவு முக்கியமான ஒரு சப்போர்ட் ஜோன் அப்படின்றதையும் ரொம்ப தெளிவாக பார்த்துருந்தோம். அந்த அடிப்படையில் ப்ரைஸ் ஓப்பன் ஆனதுக்கு அப்புறமா என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் போய் 406க்கு மேலே போக முயற்சி செஞ்சுருக்கு. ஆனால் அதால் போக முடியாமல் அதுக்கு முன்னாடி நாள் என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா அதே தான் நடந்திருக்கு. கரெக்டாக இந்த இடம் இருக்குது பார்த்திங்கன்னா 405 40 அப்படின்றதுக்கு மேலே போக முடியாமல் இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் எடுத்து கீழே விழுந்தது. அதே மாதிரி இதுக்கு மேலே போக முடியாமல் மார்க்கெட் மறுபடியும் ரெசிஸ்டன்ஸ் எடுத்து தொடர்ந்து 402க்கு கீழே வர முயற்சி செஞ்சுருக்கு. ஆனால் அதால் தொடர்ந்து 402 கீழே வர முடியாமல் மறுபடியும் 402 ஒரு சப்போர்ட்டாக மாற்றுறதுக்கு முயற்சி எடுத்துருக்குறாங்க. ஆனால் நீங்கள் தொடர்ந்து உன்னிப்பாக பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டோட ஹை வந்து தொடர்ந்து குறைஞ்சிட்டே வந்துட்டுருக்கு. வந்துட்டுருக்கு. அந்த அடிப்படையில் மார்க்கெட் வந்து இந்த 402 சப்போர்ட்டாக எடுக்கிற முயற்சி கொஞ்சமாக குறைஞ்சு கடைசியாக 402.5 அப்படின்ற இடத்துல 0.05 அப்படின்ற இடத்துல மார்க்கெட் க்ளோஸ் ஆகிருக்கு. இதுதான் நேற்று காப்பர் மார்க்கெட்டில் நடந்த ப்ரைஸ் ஆக்ஷன். நம்ம எல்லாருக்கும் தெரியும் காப்பர் மார்க்கெட் 440 46லேருந்து ஒரு தொடர்ந்து சரிவை சந்தித்து இப்போ ஒரு கன்சாலிடேஷன் அப்படின்ற இடத்துல இருக்குது. மார்க்கெட்டில் ஒரு பெரிய ட்ரெண்டு காப்பரோட டவுன் ட்ரெண்டுக்கு அப்புறமா இப்போ நம்ம பார்த்துட்ருக்குது கன்சாலிடேஷன் வித் ட்ரெண்ட் அப்படின்பாங்க. அதாவது மார்க்கெட்டோட ட்ரெண்ட்லேயே கன்சாலிடேட் ஆகுது. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ஒரு ரெசிஸ்டன்ஸை தொட மார்க்கெட்டில் செல்லிங் நடந்துகிட்டே இருக்குது. ஆனால் அந்த அடிப்படையில் மார்க்கெட் வந்து இந்த 402 ஒரு சப்போர்ட்டாக ஃபார்ம் பண்ணுற எல்லா முயற்சியும் எடுத்திருக்காங்க அப்படின்றதையும் நம்மளால் மறுக்க முடியாது. இந்த 406 பிரேக் பண்ணி மார்க்கெட் மறுபடியும் மேலே போனால் தான் மார்க்கெட் வந்து ஓரளவு பையிங்க்கு சாதகமாக மார்க்கெட் மாறுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. அது வரைக்கும் மார்க்கெட் ட்ரெண்டில் தான் இன்னும் கன்சாலிடேட்டட் ஆகிட்டே இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா நம்ம குட்விலோட சார்ட்டிங் டூல் வச்சு பார்க்கலாம். இதுதான் நாங்கள் உங்களுக்கு முழுமையாக ஃப்ரீயாக கொடுக்குற குட்வில் கமோடிட்டிஸோட சார்ட்டிங் டூல். இந்த கேண்டில் ஸ்டிக்ஸில் எந்த மாற்றமும் கிடையாது. நேற்று மார்க்கெட்டோட ப்ரைஸ் ஓப்பன் ஆகிற சமயத்தில் மார்க்கெட் பையிங்க்கு சாதகமாக இருக்கிற மாதிரி குட்விலோட சார்ட்டிங் டூல் காமிச்சிருக்கு. இந்த இடத்துல தான் ஒரு விஷயத்தை நாங்கள் தெளிவு பண்ண விரும்புகிறோம். நம்மளோட வீடியோ அனாலிசிஸில் மார்க்கெட்டோட மேஜர் ஜோன், மார்க்கெட்டோட ட்ரெண்ட், கவனமாக இருக்க வேண்டிய இடம் எல்லாத்தையும் தெளிவாக சொல்லியிருக்கோம். அதையும் நம்ம சார்ட்டிங் டூலையும் சேர்ந்து கம்பைன் பண்ணுறப்ப ஒரு சில விஷயங்களை நீங்கள் தெளிவான முடிவு எடுக்கலாம். உதாரணத்துக்கு நேற்று 406க்கு மேலே மார்க்கெட் போனால் பையிங் ஸ்ட்ராங்காக இருக்குன்னு எதிர்பார்த்தோம். கொஞ்சம் இந்த இடத்துல யோசித்து செயல்பட்டுருக்கலாம். கொஞ்சம் ப்ரைஸ் ஆக்ஷனை பார்த்து கொஞ்சம் யோசித்து செயல்பட்டுருந்தால் இந்த இடத்துல பையிங் எடுக்கலாமா வேண்டாமா அப்படின்ற முடிவை கொஞ்சம் யோசித்து எடுத்துருந்துருக்கலாம். அப்படி எடுத்திருந்தால் கூட ஒரு கம்மியான நஷ்டத்துலையாவது நம்ம வெளியே வந்திருப்போம். கண்டிப்பாக இது மார்க்கெட் மேலே போயிருந்தோம், அதை ஹோல்ட் பண்ணாமல் வெளியே வந்திருப்போம். இந்த ஒரு காரணத்துக்காக தான் நம்ம 2 அனாலிசிஸ், வீடியோ அனாலிசிஸில் மார்க்கெட்டோட மேஜர் ஜோன், ட்ரெண்டு, எங்கேருந்து எங்கே போகும் அப்படின்றத கொடுக்குறோம். அது மட்டும் இல்லாமல் குட்விலோட சார்ட்டிங் டூல் எந்த ஒரு காரணமும் இல்லாமல் ஒரு ட்ரேட் சிக்னலும் கொடுக்காது. அந்த அடிப்படையில் நீங்கள் அதை பல முறை யோசித்து உங்கள் முடிவு எடுத்துக்கலாம். அந்த அடிப்படையில் மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் மேலே போகும்னு சொல்லியிருந்தாலும் இந்த 406 அப்படின்ற ரெசிஸ்டன்ஸில் மார்க்கெட் ரெசிஸ்டன்ஸ் எடுத்திருக்கு அப்படின்றத நீங்கள் தெளிவாக தெரிஞ்சிருக்கலாம். கடைசியாக இந்த 406 கீழே போக முடியாமல் ஒரு தடவை யோசித்து ஒரு செல் சிக்னல் கொடுத்துருக்கு. அந்த அடிப்படையில் மார்க்கெட் ட்ராப்பும் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மார்க்கெட் தொடர்ந்து ஒரு பெரிய கன்சாலிடேஷனை போட்டு 402.5 0.05 அப்படின்ற இடத்துல மார்க்கெட் க்ளோஸ் ஆகிருக்கு. இன்றைக்கி மார்க்கெட்டில் என்ன செய்யலான்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி மார்க்கெட்டோட ப்ரைஸ் ஓப்பனிங் ரொம்ப முக்கியமானது. வெளிநாட்டில் இருக்க காமெக்ஸ் மார்க்கெட் வச்சு பார்க்குற சமயத்தில் 402க்கு கீழே ப்ரைஸ் ஓப்பன் ஆகிற மாதிரி இருக்குது. அதனால் இது ஒரு சில மாற்றங்கள் இருக்கலாம். என் வீடியோ ப்ரெசன்டேஷன் ரொம்ப சீக்கிரமாக நாங்கள் ஏர்லியராக போஸ்ட் பண்ணுறோம். ரூபி டாலர் வேரியேஷனால் ஒரு சில மாற்றங்கள் இருக்கலாம். ஆனால் 402 கீழே ஓப்பன் ஆகிறது பையர்ஸுக்கு ஒரு நெகட்டிவான நியூஸ் மற்றும் செல்லர்ஸுக்கு ஒரு சாதகமான நியூஸும் கூட. ஏன்னா மறுபடியும் 402 ரெசிஸ்டன்ஸாக மாற்றி காப்பர் மார்க்கெட் 397 60 மற்றும் 396 20 போன்ற அடுத்த டார்கெட் ஜோனை தொடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன் இதை கண்டிப்பாக சொல்கிறோன்னா
மார்க்கெட்டோட ட்ரெண்டில் எந்த சந்தேகமும் கிடையாது. மார்க்கெட் டவுன் ட்ரெண்டில் தான் இருக்குது. ஆனால் டவுன் ட்ரெண்டில் இப்போ கன்சாலிடேஷனில் இருக்குது. அதனால் 402 அப்படின்றது ரொம்ப முக்கியமான இடம். இந்த இடத்துல கண்டிப்பாக உங்களை குட்வில்லோட சார்ட்டிங் டூல் உங்களை கரெக்டான பாதையில் வச்சுருக்கோம் அப்படின்றத நம்புகிறோம். 3 நாளாக 402லேயே கன்சாலிடேட் ஆகிடுச்சு. கடந்த எல்லா நாளும் பாருங்கள், எவ்வளோ நாள் பார்த்தாலும் எல்லா நாள் மார்ச் 12ஆம் தேதியிலேருந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து 402 ஒரு அடிப்படையாக வச்சு ப்ரைஸ் இருந்திருக்கு. அதனால் இன்றைக்கி ஒரு நல்ல ஒரு ப்ரைஸ் ஆக்ஷன் நம்ம எதிர்பார்க்கலாம். மார்க்கெட்டோட பையிங் எப்போ இருக்குன்னா மறுபடியும் 400 அட்லீஸ்ட் நான் பையிங்க்கு சாதகமான வாய்ப்பெல்லாம் பார்த்திங்கன்னா 402 சப்போர்ட் எடுத்து குறைந்தது 405 பக்கமாவது ப்ரைஸ் க்ளோசிங் வரணும். ஒவ்வொரு முறையும் மார்க்கெட் ஓப்பன் ஆகிறது தான் அதிகமாக இருக்குது. ஆனால் ப்ரைஸ் க்ளோசிங் 402லேயே இருக்குது. இதை தான் நம்ம மார்க்கெட் ட்ரெண்டுக்கு சாதகமாகவே கன்சால்டேட் ஆகுது, டவுன் ட்ரெண்டுக்கு சாதகமாக கன்சால்டேட் ஆகுது நம்ம எதிர்பார்க்கலாம். பையிங்க்கு போகணும் அப்படின்னா 402 சப்போர்ட் எடுத்து குறைஞ்சது 405 பக்கமாக ப்ரைஸ் க்ளோசிங் இருக்கணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? கடந்த 3 நாளுடைய ப்ரைஸ் க்ளோசிங்கை விட நான் புதிய ஹையர் ப்ரைஸ் க்ளோசிங் கிடைக்கும். அதுக்கு காரணமாக 406 பிரேக் பண்ணி மார்க்கெட் மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அப்படி அது நடக்கலை அப்படின்னா மறுபடியும் காப்பர் டவுன் ட்ரெண்டை தான் கண்டினியூ பண்ணும் அப்படின்றதுல சந்தேகமே கிடையாது. சரி, ட்ரேடிங் நடக்கிறப்ப பார்ப்போம் என்னென்ன மாற்றங்கள் நடக்குதுன்னு. எங்கள் வீடியோ ப்ரெசன்டேஷனை தொடர்ந்து பார்த்துட்டு இருந்ததுக்கு மிக்க நன்றி, மகிழ்ச்சி, வணக்கம்.